So good evening everyone. So நம்ம organic chemistry discuss பண்ணிட்டு இருக்கோம். And last classல என்ன சொல்றேன்னா ஸ்பெசிஃபிக்கா நீட் questions organic questions மட்டுமே நம்ம 2024ல இருந்து ரிவர்ஸ்ல அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெறும் ஆர்கானிக் questions மட்டும் நீட் questions டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? 2024ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போலாம். ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இந்த क्वेश्चन பாருங்க. இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் present in which of the following? Ma'am, option 3 ma'am. Option 3. அந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்னு தெரியுதுங்களா? நைட்ரோஃபினால். ஆர்த்தோநைட்ரோஃபினால். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்தும் நைட்ரோஃபினால் தான். கரெக்ட்டுங்களா? அந்த பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த பொசிஷன் ஆர்த்தோ டு ஈச் அதரா இருக்கிறதுனால தான் அங்க இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கே வருது. எஸ், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் மாலிகுலுக்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்தால் தட் இஸ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுல எந்த மாலிகுலுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்? இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலா இல்ல இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலா? எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்? பாய்லிங் பாயிண்ட் எதுக்கு அதிகமா இருக்கும்? இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கா இல்ல இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்க்குங்களா? பாய்லிங் பாயிண்ட் என்ன சந்தனம் வர்ற? இன்டர்மாலிகுல். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன். எதனால அப்படி சொல்றீங்க? பிகாஸ் பாய்லிங் அப்படிங்கிறது என்னன்னா லிக்விட் வேப்பரா மாறுறது. கரெக்ட்டுங்களா? லிக்விட் எப்ப வேப்பரா மாறும்? லிக்விட்ல மாலிகுல்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்லி க்ளோஸரா பேக் ஆயிருக்கும். கேஸ்ல வந்து பேக் ஆயிருக்கும். அப்ப நம்ம கேஸ் லிக்விட கேஸா மாத்தணும்னா மாலிகுல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணணும். அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங். கரெக்ட்டுங்களா? இதுவே இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது மாலிகுலுக்குள்ள ஏதோ ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ பாய்லிங் பாயிண்ட்ங்கிறது என்ன? ரெண்டு மாலிகுலுக்கும் நடுவுல இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸை உடைக்கிறதுக்கு நம்ம சப்ளை பண்ற ஹீட் எனர்ஜி. கரெக்ட்டுங்களா? அப்போ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கெல்லாம் அதிகமோ மாலிகுலுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். அதை பிரேக் பண்றதுக்கு நம்ம அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆர்த்தோநைட்ரோஃபினால், பாராநைட்ரோஃபினால் இது ரெண்டுல எதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம்னு கேட்டாங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற பாராநைட்ரோஃபினாலுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம். புரிஞ்சுதுங்களா? which is more volatile? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதா இல்ல இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுங்களா? which is more volatile? வாலட்டாலிட்டி அப்படின்னா ஈஸியா வேப்பரைஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி. சொல்லுங்க சார். இன்ட்ராமாலிகுலர். ஏன்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மி, which means அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க ஹீட் எனர்ஜியை மட்டுமே வாங்கி ஈஸியா வேப்பரைஸ் ஆகலாம். which means அது ஈஸியா வாலட்டைல் ஆகும். ஓகேங்களா? அப்போ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் அங்க பாய்லிங் பாயிண்ட் அதிகம், வாலட்டாலிட்டி கம்மி. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறதா நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இந்த question. A compound with the molecular formula C6H14 has two tertiary carbons. Its IUPAC name is dash. 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. 4 காம்பவுண்ட்ல எந்த காம்பவுண்டுக்கு அந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு அண்ட் அந்த காம்பவுண்ட்ல 2 டெர்ஷரி கார்பன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நான் டிஸ்கஸ் பண்றது 2024ஓட கொஸ்டின்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. ஐயூபாக் நாமென்க்ளேச்சர் எழுதி ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. ஸ்ட்ரக்சரை வச்சு மாலிகுலர் ஃபார்முலா கரெக்டா இருக்கா அண்ட் 2 டெர்ஷரி கார்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க போதும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எழுதி பார்க்கலாமா?
2,3 டைமித்தைல் பியூட்டேன். ஸோ எப்பவுமே ஒரு பேர் ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ஐயூபேக் நாமன்கிளேச்சர்ல இருந்து ஸ்ட்ரக்சர் எழுதும்போது பேரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு காம்பவுண்டோட பேரண்ட் அப்படிங்கிறது அந்த கடைசி பார்ட் இல்லைங்களா? பியூட்டேன், பியூட்னா 4 carbons and all the 4 carbons are connected through single bond. ஸோ 4 கார்பன் போட்டேன். செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் இருக்கு. செகண்ட் கார்பன் இது, தேர்ட் கார்பன் இதுன்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணாலும் நீங்க நம்பர் பண்ணலாம். நான் ரைட் டு லெஃப்ட் பண்ணும்போது திஸ் இஸ் செகண்ட் கார்பன் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் கார்பன். ரெண்டுலயுமே நான் மித்தைல் குரூப்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் நீங்க கரெக்டா வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். CH3, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்க CH3. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா மேட்ச் ஆகுதுங்களா? 6 கார்பன்ஸ் இருக்குங்களா? அண்ட் ஹைட்ரஜன்ஸும் மேட்ச் ஆகுது. ரைட். இப்போ டெர்ஷரி கார்பன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டெர்ஷரி கார்பன் அப்படிங்கிறது என்ன? ஒரு கார்பன் எடுத்துட்டோம்னா அந்த கார்பன் டைரக்டா 3 கார்பன்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த கார்பன் ஒரு டெர்ஷரி கார்பன். அதே மாதிரி இதுவும் ஒரு டெர்ஷரி கார்பன். ஸோ இந்த காம்பவுண்ட்ல 2 டெர்ஷரி கார்பன் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ரைட். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா மேட்ச் ஆகுது. அவங்க சொல்ற மாதிரி 2 டெர்ஷரி கார்பன்ஸும் இருக்கு. Right. Which one of the following alcohols reacts instantaneously with Lucas reagent? Option 2, ma'am. Option 2. Right. Lucas reagent na என்னது? Ma'am, HCl with zinc oxide. Concentrated HCl, அது correct. And anhydrous zinc chloride. சரிங்களா? கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இதுதான் வந்து லூக்கஸ் ரியேஜென்ட். லூக்கஸ் ரியேஜென்ட் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆல்கஹால் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். ஸோ இதுல இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றது டெர்ஷரி ஆல்கஹால். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லூக்கஸ் ரியேஜென்ட்டுக்கு இந்த 4 ஆல்கஹால் எது இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது டெர்ஷரி ஆல்கஹால்ங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். இங்க என்ன ஃபார்ம் ஆகுது இந்த ரியாக்ஷன்ல? இந்த ஆல்கஹால்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகும் லூக்கஸ் ரியேஜென்ட் ட்ரீட் பண்ணீங்கன்னா? ஹலோ ஆல்கேனா மாறும். கரெக்ட். என்ன மெக்கானிசம் இது? ஆல்கஹால் இங்க நம்ம HCl அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போட்டதுனால. சொல்லுங்க சந்திரமராஜ். Very good. SN1 mechanism. SN1 mechanism. So substitution nucleophilic unimolecular. அதனால தான் tertiary alcohol immediate respond பண்ணுது. ரைட். ஒருவேளை பென்சைல் ஆல்கஹால் இருந்தால் அது ரெஸ்பாண்ட் பண்ணுமா பண்ணாதுங்களா? நம்ம எல்லா டைமுமே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி தான் யோசிச்சிருக்கோம். ஒருவேளை பென்சைல் ஆல்கஹால் இருந்தால் லூக்கஸ் டெஸ்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்களா? நோ மேம். ஏன் பண்ணாது? பென்சைல் ஆல்கஹால் பண்ணும் மேம். பென்சைல் ஆல்கஹால். ஆமா. எஸ். ஸோ பென்சைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது பென்சீன் வித் CH2 வித் OH. ஸோ இங்க வந்து நம்ம இந்த ஆல்கஹால் போயிடுச்சுன்னா கார்போகேட்டையான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் சூப்பர் ஸ்டேபிளான ஒரு கார்போகேட்டையான் இல்லைங்களா? இப்போ கண்டிப்பா லூக்கஸ் ரியேஜென்ட் கூட இது ரியாக்ட் ஆகும். இங்கேயும் ஒயிட் பிரெசிபிடேட் வரும். சரிங்களா? ரைட். இந்த கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல அதோட ரியேஜன்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3. ஓகே, ஜஸ்டிஃபை பண்றீங்களா? ஏ வந்து ஓசோனலைசிஸ் மேம். ஓகே, ஏ ஓசோனலைசிஸ். அப்ப ஏக்கு என்ன வரும்? O3 மேம். O3 H2O. ரைட். ஏக்கு 4. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனும் இல்ல, ஃபோர்த் ஆப்ஷனும் இல்ல. அடுத்தது சி வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு மேம். சோ தேர்ட் ஒன் யூஸ் பண்றாங்க நினைக்கிறேன். செகண்ட் ஒன் யூஸ் பண்ணலாமா? நம்ம ஆப்ஷன் 1 மேம். ஓகே, சோ இங்க நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுங்க. ஏன்னா வந்து இது டைரக்டா இது ஆல்கஹாலா ஆசிடா மாறுது மேம். CO. ஓகே, சோ ஆப்ஷன் B வந்து 3. சோ ஆப்ஷன் 1 மேம். ஓகே, ஆப்ஷன் 1.
நம்மளோட ரியாக்ஷன் டி ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்கைல் பென்சீன் இருக்கு. பென்சீன் மேல எவ்வளவு லென்த்தியான ஆர் குரூப் இருந்தாலும் நம்ம KMnO4 கூட போட்டு ட்ரீட் பண்ணும்போது அது பென்சோயிக் ஆசிடா மாறிடும்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா இந்த பென்சீன் கூட டைரக்டா அட்டாச் இருக்க கார்பனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். கம்ப்ளீட்டா டெர்ஷரியா இருந்துடக்கூடாது. ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலும் கூட அது கம்ப்ளீட்டா அது எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தாலும் எல்லாமே உடஞ்சு பென்சோயிக் ஆசிடா மாறும். அந்த H+ தான் வந்து இந்த K+ ஆல ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைல் பென்சீன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ல நம்ம படிச்ச ரியாக்ஷன். 3க்கு வந்து Dக்கு வந்து தேர்ட் ரியேஜென்ட். அடுத்தது இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். பென்சீன் வந்து பென்சோஃபினோனா மாறி இருக்கு. இது என்ன ரியாக்ஷன் கேக்குறேன். ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னதுனால நீங்க பிக்கு ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் சொல்லுவீங்க. பட் அது என்ன ரியாக்ஷன்? பென்சீன்ல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம்? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு அசைல் குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷனுங்கிறது நீங்க கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்றது இல்லைங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தா அது இல்லையே. பென்சீன்ல யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் சம்திங். ஸோ பென்சீன்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்குதுன்னா அது கண்டிப்பா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனா தானே இருந்திருக்கணும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்மளுக்கு ஒரு சில சர்டைன் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தான் நம்ம எல்லா சாப்டர்லயுமே படிச்சுட்டு இருக்கோம். நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், புரோமினேஷன், ஹாலஜினேஷன், ஃப்ரூடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன், அசைலேஷன் மாதிரி. அப்போ ஹியர் த சப்ஸ்ட்ரேட் இஸ் பென்சீன். அந்த பென்சீன்ல வி சப்ஸ்டிடியூட் சம்திங். இங்க பாருங்க, ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பென்சீன் தான். அதுல என்னத்தை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம்? இந்த குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்புக்கு பேர் என்ன? RC டபுள் அசைலேஷன். ஏன்னா RC டபுள் பாண்ட் O குரூப்ங்கிறது அசைல் குரூப். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். புரியுதுங்களா? அப்போ பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் செட். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இது செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனா மாத்துறதுக்கு நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க CrO3 யூஸ் பண்ணிருப்பாங்க. ரைட். ஆக்சிடேஷன் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் அவ்வளவுதான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆல்கீன் இருக்கு. ஆல்கீனை ஓசன்லைசஸ் பண்ணிருக்காங்க. ஸோ we end up with ketone. Okay, இந்த question. Identify the correct reagents that would bring about the following transformation. சப்ஸ்ட்ரேட் என்ன இருக்கு, ப்ராடக்ட் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் என்னவா மாறி இருக்குங்கிறத பாருங்க. ஆப்ஷன் 4 மேம். ஓகே, தத்வதிகா, கவிராஜ் உங்களுக்கு என்ன தோணுது? மேம் கரெக்டா தெரியல, பட் ஆப்ஷன் 1 நினைக்கிறேன் மேம். ஓகே, உங்களுக்கு ஏன் தத்வதிகா ஆப்ஷன் 1 தோணுது? மேம் ஏன்னா KMnO4 யூஸ் பண்ற இடத்துல வந்து டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறும். ஸோ அதனால மேம். ஓகே, ரைட். கவிராஜ் உங்களுக்கு? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் தோணுதுங்களா? நீங்க என்ன சொன்னீங்க சந்திரமாராஜ்? ஆப்ஷன் 4 மேம். ஓகே, இங்க பாருங்க 5 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினுமே NCERT இருக்கிறது தான். ஓகேங்களா? இதுவும் NCERT இருக்கக்கூடிய அதே கொஸ்டின் தான். எப்படியாவது நீங்க எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் மட்டுமே சால்வ் பண்ணா போதும். அதுல இருந்து தான் மேக்ஸிமம் வருது. இங்க பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இப்ப இங்க சிங்கிள் பாண்டா மாறி இருக்கு. ஆனா இங்க CH2 இருந்தது இங்க ஒரு ஆல்டிஹைடா மாறி இருக்கு. ஆல்கீனை டைரக்டாலாம் ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு நம்ம எந்த ரியாக்ஷனும் படிக்கல. ஆனா ஆல்டிஹைடா மாறணும்னா அங்க ஒருவேளை பிரைமரி ஆல்கஹால் இருந்தால் மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். BH3 ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த ரியேஜன் செட் வந்து நம்ம பார்த்தது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் இல்லைங்களா? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனோட ஸ்பெஷாலிட்டியே ஆல்கீன்ல லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல போய் ஆல்கஹாலை கொண்டு வர்றது. கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் பிரைமரி ஆல்கஹாலை தான் கொடுக்கும். இதுவே நீங்க செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலோ இல்ல தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலோ அவங்க யூஸ் பண்றது வந்து வாட்டர் வித் H+.
ஸோ இது வந்து ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன். ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷனும் ஆல்கீன் ஆல்கஹாலா மாத்துறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது. பட் அங்க என்ன பிரச்சனை, ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல போய் ஆல்கஹால் அட்டாச் ஆகும். ஸோ ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பனுங்கிறது திஸ் ஒன். அப்ப ஆல்கஹால் இங்க அட்டாச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் என்னவா மாறிடும், ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா கீட்டோனா தான் மாறும். ஆனா நம்மளுக்கு இங்க ஆல்டிஹைடா மாறி இருக்கு இல்லைங்களா. அப்ப கண்டிப்பா ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் வராது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ரூல்ட் அவுட். அப்போ நம்மளுக்கு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணியிருக்காங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்மளோட இந்த டெர்மினல் கார்பன்ல ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கும். அடுத்தது ஆல்கஹால ஆல்டிஹைடா மாத்தணும். ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிசிசி, பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். அதுதான் வந்து பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாத்தும். இதுவே நீங்க ஆல்கலின் KMnO4 போட்டீங்கன்னா அந்த ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுமே தவிர ஆல்டிஹைடா மாறாது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா தத்வதிகா, கவிராஜ் உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ். ஸோ ஓகே கண்ணா. சந்தன மகாராஜ் இதுதான் மனசுல வச்சிருந்தீங்களா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததா? சேம் திங். ரைட். In the question, the reagents with which glucose does not react to give the corresponding tests or product. இந்த 5ல குளுக்கோஸ் எது கூட ரியாக்ட் ஆகாதுன்னு கேக்குறாங்க. டாலன்ஸ் reagent, Schiff's reagent, hydrogen cyanide, hydroxylamine, sodium bisulfite. Option 1 ma'am. Option 1ங்கிறது எதுக்குன்னா B and E ma'am. So Schiff's reagent and sodium bisulfite. எதனால அது கூட ரியாக்ட் ஆகாது? Schiff's reagent வந்து அது ரியாக்ட் ஆகாதனால தான் அது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கண்டுபிடிப்போம். வெரி குட், வெரி குட். இப்போ குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட்ங்கிற பட்சத்துல எல்லாத்துக்கூடயுமே ரியாக்ட் ஆயிரும். ஆனா அவங்க ஸ்பெசிபிக்கா NCERT-லே சொல்லியிருப்பாங்க, குளுக்கோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு Schiff's reagent கூடயும் அந்த சோடியம் பைசல்ஃபைட் கூடயும் குளுக்கோஸ் ரியாக்ட் ஆகாது தோ ஆல்டிஹைட் இருந்தும். அதுக்கு என்ன காரணம்னா ஆல்டிஹைட் ஃப்ரீயா இல்லைன்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஆல்டிஹைட் வந்து அந்த 5th கார்பன்ல இருக்க ஆல்கஹால் கூட போய் கம்பைன் ஆகி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும்னு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் B and E. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுவும் NCERT கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் சும்மா ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா பார்க்கலாம். Option 1 ma'am. Option 1 right. Number of sigma bonds pi bonds தானே கேக்குறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டுக்குலாம் கஷ்டமே படாம நம்ம சொல்லிடலாம். சிங்கிள் பாண்ட் இருக்கிற இடத்துல சிக்மா பாண்ட் மட்டும் தான் இருக்கும். டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல ஒரு சிக்மா ஒரு பை. ட்ரிபிள் பாண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சிக்மா 2 பை. ஓகேங்களா? இவங்க அப்ப நீங்க ஈத்தேனுக்கு சொல்லிட முடியும், ஈத்தீனுக்கு சொல்லிட முடியும், ஈத்தைனுக்கும் சொல்லிட முடியும். அவங்க கார்பன் மாலிக்யூல்னு எடுத்துக்கிட்டா அதுல C2 அது ஒரு கார்பன் மாலிக்யூல். கரெக்டுங்களா? அதுல இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க 2 கார்பன் ஆட்டம் எடுத்து எமோட்டி டயக்ராம் போட்டீங்கன்னா 2 எலக்ட்ரானும் பை ஆர்பிட்டால்ல போய் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம 2 பை பாண்ட்ஸ் சொல்லணும். சரிங்களா? பட் அந்த ஒருவேளை அது உங்களுக்கு தெரியலன்னா கூட மத்ததெல்லாம் வெரி ஆப்வியஸ். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதை வச்சு நீங்க ஆப்ஷனை தாராளமா ஸ்கிரீன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. Statement 1. The boiling point of 3 isomeric pentanes follows the order
n பென்டேனுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம், அதுக்கப்புறம் ஐசோபென்டேனுக்கு, அப்புறம் நியோபென்டேனுக்கு. Statement 2, when branches increases, the molecule attains a shape of sphere. This results in smaller surface area for contact, due to which the intermolecular forces between the spherical molecules are weak, thereby lowering the boiling point. In the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. சொல்லுங்க. Statement 1 correct, 2 incorrect. Okay. தத்வதிகாவுக்கும் கவிராஜுக்கும் என்ன தோணுது? எதனால ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு சொல்றீங்க சந்திரமராஜ்? ஸ்பியர் ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகும் இல்லங்க. ஓகே. வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால வாண்டர்வால் ஃபோர்ஸ் கம்மியாகும் தான் கம்மியாகும். இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்பெரிக்கலா மாறலன்னு நீங்க எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து லீனியரா போகாது. கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். ஸோ லீனியரா போகாதனால இந்த மாலிகுல் அப்படியே சுருங்குற மாதிரி தானே இருக்கும். அதுதான் அவங்க எக்ஸாக்ட் ஸ்பியர் வராதுக்குன்னா எந்த மாலிகுலுமே எக்ஸாக்ட் ஸ்பியர் வராது. ஆனா ஸ்பெரிக்கலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த லீனியரா இருக்கும்போது தான் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நல்ல கான்டாக்ட் ஏரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். ஓகே. இந்த கொஸ்டின் the compound that will undergo SN1 reaction with fastest rate is option 2 ma. option 2. எதனால சொல்றீங்க? மேம் ஆப்ஷன் 2 வந்து ஒரு செகண்டரி ஹாலைட் மேம். தேர்ட் ஒன்னும் செகண்டரி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ மீன் ஃபோர்த் ஒன்னும் செகண்டரி மாதிரி தான் தோணுது. பட் இதுல வந்து பென்சீன் இருக்கனால ரெசனன்ஸ்னால செகண்ட் ஒன் மோஸ்ட் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? சோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல SN1 நடக்குமா நடக்காதான்னு எதை வச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னா அங்க ஃபார்ம் ஆகுற கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி. சோ கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்கும்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பாண்ட் உடையவே உடையாது, அதுவே கஷ்டம். அப்போ இது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புரோமன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கார்போகேட்டையான் இந்த இடத்துல வரும், which is your benzyl கார்போகேட்டையான். ஸோ ரெசனன்ஸ்னாலையும் இந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்கும். அது போக we have one plus I குரூப், அதனாலையும் இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பிரைமரி கார்போகேட்டையான், இது கஷ்டம். இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ஸ்டேபிள் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்க ஃபார்ம் ஆகிற பென்சைல் கார்போகேட்டையான் எல்லாத்த விட ரொம்ப ஸ்டேபிள். அவங்க இதுல இங்க ஃபாஸ்டஸ்ட் SN1 ரியாக்ஷன் நடக்கும்னு தான் கேட்குறாங்க, which is option 2. ஓகே. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஆன் ஹீட்டிங் some solid substances changes from solid to vapor state without passing through liquid state. The technique used for the purification of such solid substance based on the above principle is known as sublimation. Option 4. இதெல்லாம் ஒரு क्वेश्चनா தெரியாம கேட்டிருக்காங்க பாருங்க. 2024 ஓட பேப்பர்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஈஸி. எஸ் இந்த क्वेश्चन. அப்போ நம்ம என்னன்னா அந்த பதட்டத்துல நம்ம ஆன்சர் தப்பா எழுதாம இருந்தா சரி. கொஸ்டின்லாம் ஈஸியா தான் இருக்கும், நம்ம படிச்சதுல இருந்து தான் கேட்கறாங்க. நம்ம அந்த 3 மணி நேரத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோங்கிறத வச்சுதான் மார்க். டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம அந்த பேப்பரை ஹேண்டில் பண்ணோம்னா போதும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஆப்ஷன் 3 மேம்.
ஓகே ஆப்ஷன் 3. ஓகே தத்வதிகா, கவிராஜ் உங்களுக்கு என்ன தோணுது? மேம் ஆப்ஷன் 1. ஓகே ஆப்ஷன் 1னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட்டுங்கிறீங்க, ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு தோணுது. கவிராஜ் உங்களுக்கு? மேம் இல்ல மேம் ஆப்ஷன் 3 நினைக்கிறேன் மேம். ஓகே ஏன் கண்ணா ஸ்டேட்மெண்ட் 2 இப்ப கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? மேம் நான் அனலன் கெனாட்ங்கிறத பார்க்கல மேம். ஓகே ஓகே கவிராஜ் உங்களுக்கு? கவிராஜ் ஓகே ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட்டுங்கிறீங்களா? ஓகே ஸ்டேட்மெண்ட் 2? Aniline does not undergo Friedel-Crafts alkylation reaction. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இந்த Friedel-Crafts alkylation இல்ல அசைலேஷனோ அண்டர்கோ பண்ணாத 2 காம்பவுண்ட் வந்து ஒன்னு அனிலின், இன்னொன்னு என்னது? இன்னொரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்லயும் Friedel-Crafts ரியாக்ஷன் நம்மளால பண்ண முடியாது. அது என்னது? பென்சோயிக் ஆசிட். சரிங்களா? ஸோ பென்சோயிக் ஆசிட்லயும் சரி அனிலின்லயும் சரி நம்மளால Friedel-Crafts ரியாக்ஷன் பண்ண முடியாது. செகண்ட்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அவங்க சொன்னது. அப்புறம் அனிலின் cannot be prepared through Gabriel synthesis. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஞாபகம் இருக்குங்களா? Gabriel thalamide synthesis is only to prepare primary aliphatic amine. ஆனா அனிலினுங்கிறது பிரைமரி அரோமேட்டிக் அமீன். அதுக்கான ரீசன் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஒரு நியூக்ளியோஃபைலை ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த நியூக்ளியோஃபைல் போய் ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கைல் ஹாலைடை போய் அப்ரோச் பண்ற மாதிரி நம்ம ரியாக்ஷனே போயிருக்கும். அரோமேட்டிக்கா இருந்தா அந்த ஸ்டெப்பே வராது. அந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? மெக்கானிசம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இல்லைன்னா அடுத்தது போலாம். எனக்குன்னா ஞாபகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டுமா? ஓகே ஃபைன். தத்வதிகா, கவிராஜ் நம்ம அடுத்தது போலாமா? இல்ல அந்த ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். என்ன கவிராஜ் போடலாமா? எஸ் மேம். ஓகே. அந்த ரியாக்ஷன்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல் வாஸ் தால் இமைடு. இதுதான் தால் இமைடு. சரிங்களா? இந்த தாலமைட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா? நைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புமே நைட்ரஜன் கிட்ட இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எலக்ட்ரானா புல் பண்ணும். அப்ப இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும்னா ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணிட்டு ஹைட்ரஜனை H+ ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த சமயத்துல நீங்க போய் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டீங்கன்னா இட் இஸ் அ பேஸ். அப்போ OH- வந்து முதல் வேலை என்ன பண்ணும்? இந்த H+ எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிரும்? நைட்ரஜனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ C+O, C+O, நைட்ரஜன் வித் நெகட்டிவ் சார்ஜ். அது கூட இப்ப K+ வந்து அட்ராக்ட் ஆகி நிக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் நியூக்ளியோஃபைல். இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா அமீன் தானே ப்ரிப்பேர் பண்றோம். அமீன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்தைல் அமீன் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்? CH3 முத்தைல் அமீன், CH3 இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆல்கைல் ஹாலைட் நான் போட போறேன். ஸோ முத்தைல் அயோடைட் போடலாங்களா? அப்போ முத்தைல் அயோடைட் போட்டோம்னா CH3I. அப்போ திஸ் இஸ் யுவர் நியூக்ளியோஃபைல். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு நைட்ரஜன் வில் அப்ரோச் திஸ் முத்தைல் குரூப். அப்ப இந்த பாண்ட் உடஞ்சு I- வெளியில போயிரும். அப்ப எப்படி இருக்கும்? பென்சீன் C+O, C+O, நைட்ரஜன் கூட இந்த மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஸ்டெப் தான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். லெட் அஸ் கன்சிடர் திஸ் முத்தைல் அயோடைடு as your substrate. அப்போ இதுல நியூக்ளியோஃபைல் வந்து அப்ரோச் பண்ணி இந்த அயோடைடுக்கு பதிலா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகுது. கரெக்ட்டுங்களா?
இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஒரு ஆல்கைல் சப்ஸ்ட்ரேட்ல தான் நடக்குமே தவிர ஒரு அரைல் சப்ஸ்ட்ரேட்ல நடக்காது. இதுவே நான் அணிலினை ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அணிலினை ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் எந்த ஆல்கைல் ஹாலைட் எடுக்கணும்? பென்சீன் வித் ஐ இதுதான் எடுக்கணும். அயோடோ பென்சீன் எடுக்கணும். கரெக்டுங்களா? அயோடோ பென்சீன்ல எல்லாம் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காதுங்களே. ஸோ ஆல்கைல் சப்ஸ்ட்ரேட்டா இருந்தாதான் நடக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளால கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் யூஸ் பண்ணி நம்மளால பிரைமரி அலிஃபாட்டிக் அமீன் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமே தவிர பிரைமரி அரோமேட்டிக் அமீனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த ஸ்டெப்னால தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ட்ரீட் பண்ணுவீங்க. அப்போ OH மைனஸ் என்ன ஆகும்? இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும், இந்த பாண்டிங்க வந்துடும். மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைட்ல இருக்க OH மைனஸ் இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும், பாண்டிங் வந்துடும். அப்புறம் நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி CH3 NH2 கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ அனிலன் கேன் நாட் பி ப்ரிப்பேர்டுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கவிராஜ் புரிஞ்சுதுங்களா? Yes, ma'am. In the question, the most stable carbocation among the following is? Option 2. Option 2. எதனால அப்படி தோணுதுக்குன்னா? Tertiary ma'am. ஓகே, டெர்ஷரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது என்ன மாதிரியான கார்போகேட்டியான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது பிரைமரி இல்லைங்களா? இது டெர்ஷரி. இது என்ன மாதிரியான கார்போகேட்டியான்? Secondary. இதுவும் செகண்டரி தான். ஸோ டெர்ஷரி கார்போகேட்டியான்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஈஸியா தானே இருக்கு. 12 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 12 கொஸ்டின்ல ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் வந்ததுங்களா? எல்லாமே நம்மளோட NCERT கொஸ்டின் தானே. அடுத்தது இந்த கொஸ்டின். A compound X contains 32% A, 20% B and remaining percentage of C. The empirical formula of X is dash. இது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து நம்ம இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டு வரணும். க்ளூ வேணுமா இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? இது ஒரு 1 minute ஆகும் போட்டு முடிக்க. போட்டுட்டு இருக்கோம். ஓகே. ஓகே, தத்வதிகாக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. பார்க்கலாம். தத்வதிகா, கவிராஜுக்கும் சந்தனமராஜுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். கவிராஜ் எப்படி போடுறதுன்னு தெரியுதுங்களா?
ஆன்சர் ஆப்ஷன் இல்லை மேம். A8 B5 C4ன்னு வந்திருக்கு. அப்படியான அந்த ஆப்ஷன் இல்லையா? ஆமாம். இருங்க பார்க்கலாம். சந்தன மகாராஜ் உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆப்ஷன் 4 மேம். உங்களுக்கும் ஆப்ஷன் 4 வருதா? சரி பார்ப்போம். எப்படி போடுறது தத்வதிகா சொல்லிட்டே வரீங்களா? மேம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க பர்சன்டேஜ் வந்து நம்ம கிராமுக்கு மாத்தணும் மேம். ஓகே, கவிராஜ் இங்க பாத்துக்கோங்க. ஏபிசின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா? அது நான் ஏபிசின்னு எழுதிட்டேன். ஏ எவ்வளோ இருக்கு? 32 இருக்குங்களா? இது 20 இருக்கா? அப்ப ரிமைனிங் வந்து சி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் தத்வதிகா? நீங்க சொல்லுங்க கண்ணா. மேம் கேக்கல 48 இருக்குங்க மேம். அடுத்து என்ன பண்ணுவோம் மேம்? டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் மேம். சரி, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறத அப்படியே கிராமா எழுதிக்கோங்க. 32 கிராம், 20 கிராம், 48 கிராம். அப்புறம் கிராம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாத்தணும். நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாத்தணும்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஏவோட மோலார் மாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, 64ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 டிவைடட் பை 40, இது 48 டிவைடட் பை 32. கரெக்ட்டுங்களா? இப்போ 32 டிவைடட் பை 64 எவ்வளவு வரும்? 0.5 மேம். 0.5. 20 டிவைடட் பை 40 எவ்வளவு வரும்? 0.5. 0.5. அவ்வளவுதான். அடுத்தது 48 டிவைடட் பை 32 எவ்வளவு வரும்? 1.5 மேம். அவ்வளவுதான், 1.5. அடுத்தது என்ன பண்ணீங்க? நார்மலான நம்பர்ஸா வரலையே, அப்ப அடுத்தது என்ன பண்ணீங்க? இன்டூ 2 பண்ணேன் மேம். எஸ், த்ரூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? 113 வரும் மேம். இது 1, இது 1, இது வந்து 3. அப்போ ஏ வந்து ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, பி ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, சி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. கவிராஜ் புரியுதுங்களா? எந்த Yes, ma'am. அடுத்து சொல்லாமா? இன்னும் 2024 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு ஆப்ஷன் 4 மேம். அசிடிக் மீடியம் போடுறாங்க. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்கிற இடம் சிங்கிள் பாண்டா மாறி அது கீட்டோனா மாறி அதுவும் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகி மாலிகுலே உடஞ்சு நம்மளுக்கு ஆசிட் தான் கிடைக்கும். ரைட். ஏன்னா அவங்க யூஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அசிடிக் மீடியம்ல யூஸ் பண்றாங்க. இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க மேஜர் ப்ராடக்ட் சி என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3 பார்க்கலாம். கவிராஜுக்கும் தத்வதிகாவுக்கும் என்ன ஆன்சர் வருது? 1 minute மேம். ஓகே போடுங்க. சாரி மேம், ஆப்ஷன் 4 மேம். ஆப்ஷன் 4ங்களா? சரி, நீங்க இன்னொரு தடவை செக் பண்றதுனால பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்னொன்னும் வேற வேற சாப்டர்ல இருந்து கேட்ட ரியாக்ஷன் அது.
ஏ கண்டுபிடிக்கிறது ஒரு சாப்டர், பி வர்றது ஒரு சாப்டர், சி வர்றது இன்னொரு சாப்டர். ஆப்ஷன் 3 தான் மேம். ஆப்ஷன் 3 தானா? செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அப்புறம் மறுபடியும் மாத்தி ஆப்ஷன் ஏன்னு சொல்லக்கூடாது. ஷூர் மேம், ஷூர் மேம். ஓகே, தத்வதிகாக்கும் ஆப்ஷன் 3 வருது. கவிராஜ் உங்களுக்கு கண்ணா? ஆன்சர் வரல மேம். ஓகே, சரி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுங்களா? இது வந்து ஒரு அயோடோ ப்ரோபேன். இதுல NaCN ட்ரீட் பண்றாங்க. அப்ப இந்த NaCN எப்படி ஸ்பிளிட் ஆகும்? Na+ அண்ட் Cn- மாறும். இந்த Cn- யோர் நியூக்ளியோஃபைல். இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்னா I- பதிலா சப்ஸ்டியூட் ஆயிரும். அப்ப A என்னது? CH3 CH2 CH2 C triple bond N. ஓகேங்களா? C என்ன தான் அப்படி எழுதியிருக்கேன். திஸ் இஸ் யோர் காம்பவுண்ட் A. அந்த காம்பவுண்ட் ஏ என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க? பார்ஷியலா ஹைட்ரலைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சைனோ குரூப் ஆர் நைட்ரல் வந்து பார்ஷியல் ஹைட்ரலைசஸ் ஆனா என்ன ஆகும்னு தெரியணும், கம்ப்ளீட் ஹைட்ரலைசஸ் ஆனால் என்ன ஆகும்னு தெரியணும். இது நம்ம எங்க பார்த்தோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இந்த ஸ்டெப் பார்த்திருப்போம். ஐ மீன் இந்த ரியாக்ஷன் பார்த்திருப்போம். ஸோ ஹைட்ரலைசஸ்னா நான் வாட்டர் யூஸ் பண்ணி மாலிகுலர் பிரேக் பண்றது. ஸோ பார்ஷியல் ஹைட்ரலைசிஸ்னா ஒரே ஒரு தடவை மாலிகுலர் யூஸ் பண்ணி வாட்டர் யூஸ் பண்ணி மாலிகுலர் பிரேக் பண்ணா போதும். வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? OH- அண்ட் H+ ஸ்பிளிட் ஆகும். ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன்ல கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவும் நைட்ரஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் வரும். இந்த O- கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். இந்த பாண்ட் வந்து நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ CH3 CH2 CH2 C OH டபுள் பாண்ட் N-, அந்த N- கூட இந்த H+ போய் அட்டாச் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்னா இது ஈனால் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த சிங்கிள் பாண்ட் இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் போயிடும். இந்த பாண்ட் நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்போ CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் NH- அது கூட இந்த H+ போய் அட்டாச் ஆகி NH2 மாறிடும். இதுதான் அமைடு தான் காம்பவுண்ட் B. இதுவே கம்ப்ளீட் ஹைட்ரலைசஸ்னு போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு தடவை வாட்டர் போடணும். அப்போ உங்களுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாவே மாறி இருக்கும். ஆனா அவங்க பார்ஷியல் ஹைட்ரலைசஸ்ங்கிறதுனால இதோட நிறுத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் அமைட். இங்க அடுத்தது அவங்க ட்ரீட் பண்ண சொல்ற ரியேஜென்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் புரோமின். இந்த ரியேஜென்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் காம்பவுண்ட் ஐடியா இருக்குங்களா? ஹாஃப்மேன் புரோமைட். ஹாஃப்மேன் புரோமைட் டீகிரடேஷன் ரியாக்ஷன். இது எதுக்காகனா அமைட அமீனா மாத்துறதுக்கான ரியாக்ஷன். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கார்பனைல் குரூப் போயிருங்க. இந்த NH2 குரூப் டைரக்டா CH2 குரூப் கூட அட்டாச் ஆயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? ஒரு கார்பன் கண்டிப்பா கம்மியா வரும் இல்லையா? அப்போ CH3 CH2 CH2 NH2 அவ்வளவுதான். திஸ் இஸ் காம்பவுண்ட் C. இதுதான் அவங்க கேக்குறாங்க. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபைல் அமீன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. புரிஞ்சுதுங்களா? இதுவே அவங்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமினுக்கு பதிலா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் பிளஸ் வாட்டர்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த கார்பனைல் குரூப்ல இருக்கிற கார்பன் அப்படியே ரீடைன் ஆகி அப்படியே அமீனா மாறி இருக்கும். அப்ப நம்மளுக்கு பியூட்டைல் அமீன் கிடைச்சிருக்கும். ஆனா ஹாஃப்மேன் புரோமைட் டீகிரடேஷன் அவங்க சொல்றதுனால ஒரு கார்பன் கம்மியா தான் நம்மளுக்கு அமீன்ல வரும். எஸ். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்ம ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின்லயே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ரியாக்ஷன் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்லயும், தேர்ட் ரியாக்ஷன் வந்து அமீன்ஸ் சாப்டர்லயும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் major products A and B formed in the following reaction sequence are ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3. ஓகே, எதனாலன்னு சொல்றீங்களா? ஆமா,
அப்புறம் ஆல்கஹாலிக் KOH போட்டு அதை போட்டு ஆல்கின் ஃபார்ம் ஆகும் மேம். அந்த ஆல்கின் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஆல்கின் வந்து ஹையர் நம்பர் ஆஃப் ஆல்கின் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆல்கின். ஆப்ஷன். ஓகே. ஸோ நம்ம இந்த PCl3 PCl5 மாதிரி தான் பாஸ்பரஸ் ட்ரைப்ரோமைட் போட்டிருக்காங்க. ஆல்கஹாலுக்கு பதிலாக Br சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. ஆல்கஹாலுக்கு பதிலாக புரோமின் சப்ஸ்டியூட் ஆகிறது தான். அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் ஃபார் எலிமினேஷன். ஸோ புரோமின் வெளியில போயிட்டு நம்மளுக்கு ஆல்கீன் கிடைக்கும். ஆப்வியஸ்லி ஹைலி சப்ஸ்டியூட்டட் ஆல்கீன் தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹைலி சப்ஸ்டியூட்டட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்தது இது புரிஞ்சுதுங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. ஓகே. ஸோ இதோட 2024 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 16 கொஸ்டின் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டினாவது கஷ்டமா இருந்ததுங்களா? ரொம்ப ஈஸி. நம்ம NCERT ஒழுங்கா நம்ம படிச்சு சால்வ் பண்ணி இருந்தாலே போதுமே, நம்மளுக்கு கஷ்டமே பட வேண்டாம். அடுத்தது இது 2023 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். In Lessing's test of in Lessing's extract of an organic compound, both nitrogen and sulfur are present, which gives blood red color with Fe3+ due to the formation of which of the following? ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பிங்களா? டியா இல்ல பியா கண்ணா? பி மேம், பி. ஓகே, ரைட். வேற ஏதாவது ஆன்சர் இருந்தாலும் சொல்லுங்க மத்தவங்கலாம். கெஸ் பண்றீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது காம்ப்ளெக்ஸ்ல எல்லாமே இருக்கு மேம். ஆனா பில மட்டும் காம்ப்ளெக்ஸ்ல இல்லாதனால அது ரியாக்ஷன் இன்வால்வ் ஆவாங்க. பி ஆப்ஷன். ஓகே. தத்வதிகா உங்களுக்கு என்ன தோணுது? மேம் ஆப்ஷன் பி மேம். உங்களுக்கும் ஆப்ஷன் பி தான் தோணுதுங்களா? எஸ் மேம். ஓகே. கவிராஜ் உங்களுக்கு? பி தான் மேம். ஓகே, 3 பேத்துக்குமே பி தான் தோணுதுங்களா? சரி. ஆனா ஒரு டவுட் என்னன்னா சல்ஃபர் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் பில சல்ஃபர் பிரசன்ட் ஆகல. சரி, புக்லயே பார்த்துருவோமா? சரி, எல்லாத்துக்குமே செகண்ட் ஆப்ஷன் தோணுது. இருங்க. புக் தெரியுதான்னு பாருங்க. இது வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம லாஸ்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா? செப்பரேஷன் அண்ட் அந்த கேட்டகரியில வரும். செப்பரேஷன் டெக்னிக், அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல. இதுல பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் பிரஷன் ப்ளூ. ஓகேவா? இது வயலட் கலர். பிளட் ரெட் கலர் என்னன்னு பாருங்க. காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா பாருங்க. ஓகேங்களா? இப்போ போய் ஆப்ஷன் என்னன்னு பாப்போமா? இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர்னு. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. ஸோ இதுவும் வந்து நம்மளோட டைரக்ட் NCERT கொஸ்டின் தான், தெரியுதுங்களா? பார்க்கறதுக்கு நல்லா நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின். The number of sigma, pi bonds and lone pair of electrons in pyridine respectively are?
டி மேம். சின்னு சொல்றீங்களா? டி மேம் 1131. டி. ஓகே ஃபைன். கவிராஜ் உங்களுக்கு pyridinல எவ்வளவு சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பை பாண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ pyridinோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். தத்விகா உங்களுக்கு என்ன தோணுது தத்விகா? மேம் ஆப்ஷன் டி மேம். ஓகே. சோ தத்விகாவுக்கும் சந்தன மகாராஜுக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் தோணுது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் pyridinோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாப்போம். இதுதான் pyridinோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு லோன் பேர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இல்லை. பை பாண்ட்ஸ் பாருங்க, 3 பை பாண்ட் இருக்கு. ஸோ 3 பை பாண்ட் ஒரு லோன் பேருங்கும் போது ஆப்வியஸ்லி ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஒரு சிக்மா பாண்டை நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் வேரி ஆகுதுன்னா அதுக்கு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா போதும். ரைட். அடுத்தது இந்த கொஸ்டின் வெயிட் கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. வெயிட் ஆஃப் 2 moles of the organic compound which is obtained by heating sodium ethanate with sodium hydroxide in presence of calcium oxide is dash. ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆர் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஆர் ஏதோ ஒரு ரியாக்ஷன் அவங்க வேர்ட்ஸ்ல கொடுத்துட்டு அங்க ஃபார்ம் ஆகுற ஆர்கானிக் காம்பவுண்ட் 2 moles ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட வெயிட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ரியாக்ஷன் சொல்றாங்கிறத எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆப்ஷன் 2 சி மேம் 32. 32. ஓகே. தத்வதிகா உங்களுக்கு? மேம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே பண்ணுங்க. அவங்க என்ன ரியாக்ஷன் சொல்றாங்கங்கறத புரிஞ்சாதான் என்ன ப்ராடக்ட் வரும்ங்கறத கண்டுபிடிக்க முடியும். கவிராஜ் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்குங்களா? ஓகே. சோடியம் எத்தனேட்டோட ஃபார்முலா சொல்றீங்களா? CH3COONA மேம். ஆமா. சோ 2 கார்பன் ஈத்துன்னு சொல்றதுனால 8ன்னு சொல்றதுனால அப்ப ஆசிட்ல இருந்து CO மைனஸ் அப்படி இருந்திருக்கணும். ஸோ CH3COO மைனஸ் Na பிளஸ் இதுதான் அவங்க சொல்ற சோடியம் எத்தனேட். அண்ட் அவங்க சொல்றாங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. இந்த காம்போ என்ன காம்போ? எதுக்காக யூஸ் பண்ற காம்பினேஷன்? வெரி குட், வெரி குட். இது சோடா லைம். சோடா லைம்ல சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு, கால்சியம் ஆக்சைடு எவ்வளவு, உங்களுக்குள்ள இருக்கிற ரேஷியோ என்னது? 3:1. 3 வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, 1 வந்து கால்சியம் ஆக்சைடு போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும்? சிங்கிள் கார்பன் சிஸ்டம் which is CH4. புரியுதுங்களா? ஸோ மீத்தேன் கிடைக்குது. ஆனா அவங்க 2 moles ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க 2 moles எடுத்திருந்தாங்க, இங்க 2 moles ஃபார்ம் ஆயிருக்கும். 1 mole of methane is 16 grams. So 2 moles is 32 grams. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ இது எங்க இருந்து கேட்டிருப்பாங்க? நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன்ல இருந்து கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். ஆர் உங்களோட கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்தும் கேட்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் இதே டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். 27th கொஸ்டின்.
கன்சிடர் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபை தி ப்ராடக்ட் பி. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் அப்படியே டிட்டோ உங்களோட என்சிஆர்டில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருக்கு. சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Ma'am, D option. என்ன கவிராஜ்? D option, ma'am. டி ஆப்ஷன் தோணுதுங்களா? ஆல்கஹாலுக்கு பதிலா புரோமன் சப்ஸ்டியூட் ஆயிருக்கும்னு தோணுது. ஓகே ஃபைன். சொல்லுங்க சந்திரமராஜ். ஆப்ஷன் பி மேம். செகண்ட் ஆப்ஷன் தோணுது. தத்வதிகாக்கு மேம் ஆப்ஷன் பி. ஓகே, எதனால உங்க ரெண்டு பேத்துக்கும் ஆப்ஷன் 2 தோணுது? மேம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் தான் பிஆர் போய் அட்டாச் ஆகும் மேம். ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது ஆல்கஹாலுக்கு பதிலாக புரோமன் சப்ஸ்டியூட் ஆகும்னு தான் தோணும். ஆனால் ஆக்சுவலி இங்கே என்ன நடக்கும்னா, ஒரிஜினல் மெக்கானிசம் என்னன்னா, இங்கே ஹெச்சிஎல் மாதிரி தான் ஹெச்பிஆரும், இதுவும் H+ ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். இது ரிலீஸ் பண்ற H+ எங்க போகும்னா ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு பதிலாக போய் கனெக்ட் ஆகும். அப்போ CH3 CH CH3 இங்க CH CH3 இங்க வந்து ஆக்சிஜனோட ஒரு லோன் பேருக்கு பதிலா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். கரெக்டுங்களா? ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜை பேர் பண்ணாது. அப்ப இந்த பாண்ட் உடைஞ்சு ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா வெளியில போயிடும். அப்ப கார்போகேட்டையான் நம்மளுக்கு கிடைக்குமா? அந்த கார்போகேட்டையான் ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். ஒரிஜினலா செகண்டரி கார்போகேட்டையான் பிரைமரியை விட ஸ்டேபிள் தான். பட் இது ஃபர்தரா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ண முடியுமான்னு பார்க்கும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணிக்கும். எப்படி ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணலாம்? ரைட் சைட் கார்பனுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? ரைட் சைட் கார்பனுக்கு எப்படி போக முடியும்? ரைட் சைட் கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் இங்க வந்தா பாசிட்டிவ் சார்ஜ் இங்க போகலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? அது பிரைமரி கார்போகேட்டையானா மாறிடும், which is unstable. இதுவே லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த ஹைட்ரஜன் இங்க டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு போகும். அப்போ தட் இஸ் கோயிங் டு பி யோர் டெர்ஷரி கார்போகேட்டையான், which is even more stable. அப்போ பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. H- அப்படியே ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரைட் ஷிஃப்ட். அப்போ நம்மளுக்கு ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் புரோமன் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதுவும் என்சிஆர்டில ஆல்கஹால் சாப்டர்ல கடைசி கொஸ்டின், எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ரைட், அடுத்த கொஸ்டின். ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது எந்த கேட்டகரியில வருதுன்னு கேக்குறாங்க. வினைலா, அரைலா, பென்சாயிலா இல்ல அல்லைலான்னு கேக்குறாங்க. அலைலிக் ஹாலைட். அலைலிக் ஹாலைட் எப்படின்னா, ஒரு ஹாலஜன் அட்டாச் இருக்கிற இந்த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இந்த ஹைபிரிடைஸ்டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருந்தால் திஸ் இஸ் அல்லைலிக் ஹாலைடு. புரியுதுங்களா? அரைல் ஹாலைட்னா எப்படி இருக்கும்? ஒரு ஹாலஜன் டைரக்டா பென்சின் ரிங் கூட அட்டாச் ஆயிருந்ததுனால தட் இஸ் அரைல் ஹாலைட். பென்சைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பென்சின் ரிங், அது போக அது கூட ஒரு CH2, அதுக்கப்புறம் ஒரு ஹாலஜன், திஸ் இஸ் பென்சைல் ஹாலைட். வினைல் ஹாலைடுங்கிறது ஒரு ஹாலஜன் டைரக்டா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தால் தட் இஸ் வினைல் ஹாலைட். ஓகேங்களா? இது வந்து அல்லைலிக் ஹாலைட். ரைட். இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HCl கூட ட்ரீட் பண்றாங்க. இந்த ரீஏஜென்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ப்ராடக்ட்னு கெஸ் பண்ணிடலாம். மேம் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ மேம். ஓகே, ரெண்டு பேருமே ஆன்சர் யோசிங்க. ஒருத்தங்களுக்கு ஆப்ஷன் ஏ தோணுது, இன்னொருத்தங்களுக்கு ஆப்ஷன் பி தோணுது. அப்ப யாரோ ஒருத்தங்க தப்பா சொல்றீங்களா இருக்கும்.
கவிராஜ், உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் தோணுதா, இல்ல உங்களுக்கு A and B ல ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Zinc amalgam and concentrated HCl போடுறது என்ன ரியாக்ஷன்? Clemenson's reaction, ma'am. Clemenson's reduction. Yes. அந்த Clemenson's reduction என்ன பண்ணும்? கீட்டோனை வந்து அல்கீனா மாத்தும் மேம். அவ்வளவுதான், கரெக்ட். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க ஏதோ ஆல்கஹால்லாம் வந்திருக்கு, ஹைட்ரோ கார்பன் தான் கிடைக்கும். எஸ். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருமா? பண்ணுமா சந்தன மகராஜ்? பண்ணாதே. சி டபுள் பாண்ட் போயிருக்கிற இடத்துல CH2 வந்துரும். அப்ப இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, அவ்வளவுதானே. அப்படி பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் தத்வதிகா சொன்னது கரெக்ட். ஓகேங்களா? இங்க ஆல்டிஹைடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அங்க கீட்டோன் இருக்கு. அங்க அந்த சைக்ளோஹெக்சேன் பக்கத்துலயும் சரி, பென்சீன் பக்கத்துலயுமே சரி, we have 2 carbons. அப்ப இத்தைல் குரூப் அட்டாச் ஆகிற மாதிரி தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே மேம். ரைட். அடுத்த क्वेश्चन. இதுவும் 2023ல இருந்து தான் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் சி என்னன்னு கேக்குறாங்க. பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, கவிராஜ்க்கு ஆப்ஷன் ஏன்னு தோணுது. மற்றவங்களுக்குலாம் மேம் ஏ ஆப்ஷன். ஓகே. சந்தன மகாராஜ், உங்களுக்கு? நானும் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ரிவைஸ் பண்ணல மேம், என்சைட் இன்னும் வாசிக்கல. ஓகே. இப்போ இது H பிளஸ் அண்ட் CN மைனஸா பிரியுது இல்லைங்களா? அப்ப இந்த CN மைனஸ் எங்க போகும்? இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப எப்படி இருக்கும்? O மைனஸ், இங்க CH வந்துடும். O மைனஸ் வந்து H பிளஸ் வந்து அட்டாச் பண்ணிடும். கரெக்டுங்களா? இப்படிதான் இருக்கும். இதை தான் உங்க காம்பவுண்ட் பின்னு சொல்றாங்க, விச் இஸ் ரைட். அடுத்தது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறாங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது என்னன்னா, சைனோ குரூப் இருந்தது, அது கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் ஆயிரும். கரெக்டுங்களா? ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து அந்த சைனோ குரூப் கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் ஆகுது. ஸோ சைனோ குரூப் கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். கரெக்டுங்களா? அது போக நம்ம போட்டிருக்கிறது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், ஆல்கஹால் வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? வாட்டர் எலிமினேட் பண்ணி விட்டுரும். கரெக்டுங்களா? ஸோ வாட்டர் எலிமினேட் பண்ணா ஆல்கஹால் அட்டாச் இருக்க கார்பன் இது எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட், ஏதாவது ஒரு சைட்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியில போயிடும். லெஃப்ட் ஆர் ரைட், ஏதாவது ஒரு சைட்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியில போயிடும், ஆல்கஹால் H2O வெளியில போயிடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்தது, which of the following reactions will not give primary amine as the product? இதுல எங்க primary amine ப்ராடக்டா வராதுன்னு கேக்குறாங்க.
ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. கவிராஜுக்கும் சந்திரமாராஜுக்கும் என்ன தோணுது? ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சி டபுள் பாண்ட் CH2 மாறிடும். CH2 NH2 பிரைமரி அமீன் தான். ஸோ இது ஆன்சர் இல்லை. இங்க வந்து ஹாஃப்மேன் புரோமைட் டிகிரடேஷன் ரியாக்ஷன், இங்க சி டபுள் பாண்ட் O போயிடும், CH3 NH2 டைரக்டா கனெக்ட் ஆகும். இட் இஸ் கோயிங் டு பி அ பிரைமரி அமீன். அப்ப இதுவும் ஆப்ஷன் இல்லை. இங்க வந்து கார்பன்லயும் நைட்ரஜன்லயும் ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆகும். ஸோ CH3 CH2 NH2 தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ பிரைமரி அமீன். அப்ப இதுவும் ஆன்சர் இல்லை. இதுலயும் ரிடக்ஷன் தான். ஆனா இங்க நைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பனுக்கு ஒரு 3 ஹைட்ரஜனும் அட்டாச் ஆகி வில் எண்ட் அப் வித் செகண்டரி அமீன். ஸோ இதுல எது பிரைமரி அமீன் கொடுக்காதுன்னு கேட்டா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கொடுக்காது. எஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, டக்குன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சி. ஓகே, கவிராஜ் உங்களுக்கு என்ன தோணுது? பென்சீன் டைசோனியம் குளோரைடு இருக்கு. இது என்ன ரியேஜென்ட்? எதுக்காக போடுற ரியேஜென்ட்? சான்மேயர் ரியாக்ஷன். சான்மேயர் ரியாக்ஷன். அப்போ அந்த குரூப் கம்ப்ளீட்டா வெளியில போயிட்டு வில் எண்ட் அப் வித் புரோமோ பென்சீன். அதுக்கப்புறம் அது வந்து மெக்னீசியம் கூட ட்ரீட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஈத்தர் மேம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் மேம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட், சாரி. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கிடைக்கும், MgBr. இப்போ இத வந்து வாட்டர் கூட ட்ரீட் பண்றாங்க. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட H+ ரிலீஸ் பண்ணக்கூடிய எந்த ரியேஜென்ட் போட்டாலும் சரி, அது H+ வந்து நம்மளோட இந்த கார்பன் கூட வந்து அட்டாச் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருக்கிற R குரூப் என்னவோ அதோட ரெஸ்பெக்டிவ் ஹைட்ரோ கார்பன் ப்ராடக்டா வரும். ஸோ விச் இஸ் யுவர் பென்சீன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தத்வதிகா புரியுதுங்களா? எஸ் மேம். ரைட். அடுத்தது இதுல ஒரு 7 காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. the number of compounds or species which obeys Huckel's dash. ஒபே பண்ணோம்னா அவங்க என்ன கேக்குறாங்க? பேசிக்கலி இதெல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு கேக்குறாங்க. ஃபோர் மேம். ஓகே, 4ன்னு சொல்றீங்களா? சத்வதிகா நீங்க என்ன சொல்றீங்க? மேம் ஆப்ஷன் சி 6ன்னு சொல்றேன் மேம். பட் எனக்கு ஃபார்முலா மறந்துருச்சு மேம், இதுக்கு சரியா தெரியலைங்க மேம். 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகே மேம். காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கணும், பிளேனாரா இருக்கணும், டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கணும், அப்புறம் 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த பென்சீன், நாப்தலின், ஆந்த்ரசைன் இதெல்லாமே வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ இது அரோமேட்டிக், இதுவும் அரோமேட்டிக் தான். பிரச்சனை இல்லை, கரெக்ட். அடுத்தது காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கு. பிளேனாரிட்டி இந்த இடத்துல மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா அங்க வந்து நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ இருந்தாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம்னு பார்த்தோம். அப்ப இங்க பிளேனாரிட்டி மிஸ் ஆனாலும் இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அடுத்தது டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கான்னு பார்த்தா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுது. ஆனா கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுற இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்னு அர்த்தம். ஸோ
சைக்ளிக் பிளேனார் அண்ட் டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் ஹக்கல்ஸ் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 யார் யாரெல்லாம் கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களே எடுத்துக்கணும். அப்ப இங்க 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 6 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இது ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அரோமேட்டிக். அடுத்தது இது சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரா இருக்கு, டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல தான் இருக்கு. ஆனா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4n எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4n எலக்ட்ரான்ஸ் இருந்தால் திஸ் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் இல்லைங்களா? அடுத்தது இது பாருங்க, சைக்ளிக் பிளேனாரிட்டி மிஸ் ஆனாலும் இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1 2 3 4 பை எலக்ட்ரான்ஸ்ல திஸ் இஸ் ஆல்சோ ஆன்டி. அடுத்தது இது பாருங்க, சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரிட்டி மிஸ் ஆகிற இடத்துல we have பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் அது கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். அண்ட் டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான் தான் ஹக்கல்ஸ் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது பாருங்க, சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரா இருக்கு, டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்லயும் இருக்கு. பட் எவ்வளவு பை எலக்ட்ரான்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அப்போ மொத்தமா எத்தனை அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்? 4 காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் எப்படின்னு ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்க மேம். எதுக்குன்னா ஃபிஃப்த் ஒன்னுங்களா? எஸ் மேம். காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கா? எஸ் மேம். அப்புறம் பிளேனாரா இருக்கான்னு செக் பண்ணணும். இது sp2, இதுவும் sp2. இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வருது. பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ வந்தால் அங்க வந்து பிளேனாரிட்டி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா கார்போகேட்டையான் பிளேனார், கார்பானியான் பிளேனார் கிடையாது, அங்க கான்ஜுகேஷன் நடக்கும். அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அந்த கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். அப்போ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 2. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அங்க எலக்ட்ரான்ஸே இல்லை. ஆனா இது ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா பண்ணும். ஏன்னா 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ்ல n is equal to 0ன்னு எடுத்தீங்கன்னா 4 × 0 0 0 + 2 is 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ இது ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது அரோமேட்டிக் தான். ஓகே மேம். இதுவே அங்க நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா நெகட்டிவ் சார்ஜும் கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா மொத்தமா 4 எலக்ட்ரான் வரதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அது ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபோர்த் காம்பவுண்ட். மேம் இதுல பிளேனாரிட்டினா வந்து sp2 மட்டும் தான் இருக்கணுமா மேம்? அவசியம் இல்லைக்கன்னா, இப்போ வந்து அங்க கார்போகேட்டையான் வருது இல்லைங்களா, அதுவும் வந்து பிளேனார் தான். ஓகேங்களா? அங்கேயும் நம்மளுக்கு வந்து கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி பிளேனாரா இருக்கிறது எதுக்காக இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்பதான் வந்து டீலோக்கலைசேஷன் நடக்கும்ங்கிறதுக்காக சொல்றாங்க. டீலோக்கலைசேஷன் நடந்ததுன்னா ஃபைன், அது நிறுத்திக்கலாம். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா அதுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்றேன்னா, ஒன்னா sp2 இருக்கணும் அந்த கார்பன், ஆர் கார்போகேட்டையானா இருக்கணும், இல்லைன்னா கார்பானியானா இருக்கணும். அப்படி இருந்தால் அங்க பிளேனாரிட்டி இல்லைனாலும் நீங்க பரவாயில்ல, அதை ஒபே பண்ணும்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு ஈத்தர் கொடுத்துருக்காங்க, அதை ஹைட்ரஜன் அயடைட் கூட ட்ரீட் பண்ணி காம்பவுண்ட் A அண்ட் B என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. ஓகே கவிராஜ், உங்களுக்கு சத்வதிகாவுக்கும் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ ஒரு அசிமெட்ரிக் ஈத்தரை கொடுத்து ஹைட்ரஜன் அயடைட் கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்கன்னா ஒரு SN1 ஆர் SN2 ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு அதோட ஆல்கைல் ஹாலைடும் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பென்சைல் குரூப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு டெர்ஷரி குரூப்போ இருந்தால் அது கூட அயடன் போய் அட்டாச் ஆகும். இல்லை ஒரு அசிமெட்ரிக் ஈத்தர் கொடுத்து அங்க டெர்ஷரியும் இல்லை பென்சைலும் இல்லை, வேற ஏதோ ஒரு பிரைமரி செகண்டரி அப்படி இருக்குதுன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஸ்டார் குரூப் கூட அயடன் சேரும். இங்க அப்படிலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. இங்க we have benzyl group. benzyl group கூட iodine வந்து அட்டாச் ஆகும். and the mechanism is SN1 mechanism. அப்படின்னா answer is option 4. right. In the question, which among the following will be most readily dehydrated under acidic condition?
இதுல எங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சீக்கிரமா வாட்டர் எலிமினேட் ஆகும்னு கேக்குறாங்க. ஆல்கஹால்னாலே டீஹைட்ரேட் ஆகுமா? நாலுமே ஆல்கஹால் தான். ஆனா எங்க டீஹைட்ரேஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளா நடக்கும்னு கேக்குறாங்க. மெக்கானிசம் யோசிக்கணும். மேம் அசிடிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குமா மேம் டீஹைட்ரேஷன்? நீங்க அப்படி ப்ரொபோஷனல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் யோசிக்கிறத தாண்டி மெக்கானிசம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆல்கஹால் வாட்டரா வெளியில போச்சுன்னா ஒரு கார்போகேட்டியான் வரும் இல்லைங்களா? அந்த கார்போகேட்டியானோட ஸ்டெபிலிட்டி யோசிச்சு பாருங்க. ஆப்ஷன் ஏ மேம். ஓகே, ஸோ ஆல்கஹால் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஆல்கஹால் வெளியில போயிடும். ஏன்னா இந்த ஆக்சிஜன் வந்து புரோட்டனேட் ஆச்சுன்னா இந்த ஆல்கஹால் வெளியில போயிடும். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல வரும். இந்த ஆல்கஹால் வெளியில போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன்ல வரும். ஆல்கஹால் இங்க வெளியில போச்சுன்னா எதர் இங்க ஆர் இங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆல்கஹால் வெளியில போகுதுன்னு வச்சுப்போம், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த ஆல்கஹால் இல்ல இந்த ஆல்கஹால வெளியில போச்சுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஆர் இங்க வரும். கரெக்டுங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அந்த கார்போகேட்டியான் ஸ்டெபிலைஸ் ஆகணும். ஏன் அந்த கார்போகேட்டியான் அன்ஸ்டேபிள்? அதுகிட்ட எலக்ட்ரான் இல்லாததுனால. அப்போ நம்மளோட சப்ஸ்ட்ரேட்ல யாராவது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா அந்த கார்பன் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டில வி ஹாவ் நைட்ரோ குரூப்ஸ். நைட்ரோ குரூப் எல்லாம் என்ன குரூப்? இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆச்சே. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும்? ரொம்ப கார்பன் பக்கத்துல இன்ஃபேக்ட் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி இன்னுமே அந்த கார்போகேட்டியனை அன்ஸ்டேபிள் பண்ணி விட்டுரும். கரெக்டுங்களா? ஸோ தூரமா இருக்குன்னா நம்ம சொல்லலாம். ஆனா ஆப்ஷன் சில பாருங்க, ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கூட இல்ல. அப்ப அங்கிருந்து தானே டீஹைட்ரேஷன் ரொம்ப ஈஸியா நடக்கும். புரியுதுங்களா? இப்போ 4லயுமே நைட்ரோ குரூப் இருக்கு. என்ன சந்தன மரேஷ்? OH மேம், OH வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் தானே மேம்? கண்ணா OH வந்து மைனஸ் ஐ தான். OH வந்து மைனஸ் ஐ தான். ஆனா வந்து அது பிளஸ் ஐயும் பண்ணும். பிளஸ் எம், பிளஸ் ஐ இல்ல பிளஸ் எம், பிளஸ் மீசோமரிக் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். அப்ப அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வரும் தானே. பட் அதனால நாங்க சொல்ல வரல. பட் ஆப்ஷன் ஏ, பி, டில நைட்ரோ குரூப் இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். அந்த நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தானே. அது அங்க ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டியனை ஸ்டெபிலைஸ் பண்ணி விட்டுருந்தானே. எப்படி இருந்தாலும் ஆல்கோஹால் வெளியில போயிரும் தானே சந்தன மரராஜ்? எஸ் மேம். பட் ஏல வந்து 3 கார்பன்ஸ்க்கு அப்புறம் 4th கார்பன்ல தான் மேம் பிளஸ் சார்ஜ் வந்து வருது. ஸோ NO2 வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து 3 கார்பனுக்கு மேல இது பண்ணாதுல்ல மேம்? சூப்பர் கண்ணா, கரெக்ட். ஆனா காம்பவுண்ட் ஏல அது கூட இல்லையே. அதாவது காம்பவுண்ட் ஏல மினிமலா இருக்கும் அந்த எஃபெக்ட்னு சொல்லலாம். ஆனா காம்பவுண்ட் ஏல அந்த எஃபெக்டே இல்லையே.
அப்போ 4ல எங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும்னா ஆப்ஷன் சி தானே பெஸ்டான ஆப்ஷனா இருக்க முடியும் சந்தன மகராஜ். இப்போ கம்பேரிசன் வந்து இப்படி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, 4லயுமே நைட்ரோ குரூப் இருக்கு, இதுல எங்க ரெடிலி டீஹைட்ரேட் ஆகும்னு கேட்டா எங்க நைட்ரோ குரூப் ரொம்ப தள்ளி இருக்கோ அங்க ரெடிலி டீஹைட்ரேட் ஆகும்னு சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு இங்க தெளிவா ஒரு ஆப்ஷன்ல நைட்ரோ குரூப்பே இல்ல, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பே இல்லைங்கும் போது அதுதானே ஆப்ஷனா இருந்திருக்க முடியும். ஓகே மேம், ஓகே. நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் கரெக்டான ஆர்குமெண்ட் தான். ஆனா நைட்ரோ குரூப்பே இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம 3 கார்பன்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா இண்டிகேட்டிவ் எஃபெக்டோட பவரே இருக்காது, ஆர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத தாண்டி ஆப்ஷன் சில இல்லவே இல்லைங்கிறது தான் பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். ரைட். ஒரே ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஐடென்டிஃபை தி மேஜர் ப்ராடக்ட் அப்ளைன் டு தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ரியேஜென்ட், இந்த ரியேஜென்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். டாலரன்ஸ் ரியேஜென்ட் தான். வெரி குட், டாலரன்ஸ் ரியேஜென்ட் தான். டாலரன்ஸ் ரியேஜென்ட்டோட வேலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ரெடியூஸ் ஆகும் மேம். சோ ஆப்ஷன் பி மேம், ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. ஆப்ஷன் பி கண்ணா. டாலரன்ஸ் ரியேஜென்ட் எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்? ஆல்டிகேட். ஆல்டிகேட் சி. ஓகே. சத்வதிகாவுக்கும் கவிராஜுக்கும் என்ன தோணுது? இங்க பாருங்க, இது கீட்டோன், ஓகேங்களா, இது ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் இஸ் a best reducing agent. reducing agent என்ன பண்ணும்? it will reduce something and it will oxidize itself. அப்ப Ag plus என்ன ஆயிரும்? Ag ஆ மாறிடும், ஓகேங்களா. and aldehyde வந்து it will get oxidized னா அப்போ aldehyde என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? ஆல்கஹால் மேம். ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகும்னு சொல்றேன். ஆல்டிஹைடு வந்து ஆசிடா மாறும் மேம். ஆசிடா தான் மாறும். நீங்க ஆப்ஷன் சில சொல்லும்போது அது ஆல்கஹால் தானே. ஓகே. அது ரெடியூசிங் ஏஜென்ட்னால ஆக்சிடைஸ் ஆயிருமா மேம்? ஆமா, ரெடியூசிங் ஏஜென்ட். இது இன்னொரு ஸ்பீஷிஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு தன்னை தானே ஆக்சிடைஸ் தான் பண்ணிக்கும். ஓகே, ரெடியூஸ் ஆகும் நினைச்சேன். ரெடியூசிங் ஏஜென்ட்ங்கிறது இன்னொன்னு ரெடியூஸ் பண்ணிரும், வேற ஏதாவது ஒரு ஸ்பீஷிஸை ரெடியூஸ் பண்ணிட்டு தன்னை தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஓகேங்க. ஓகே மேம், ஓகே. சோ நம்மளுக்கு சில்வர் மிரர் டெஸ்ட்ல சில்வர் வரும்னு நல்லா தெரியும். அப்ப சில்வர் வருதுன்னா Ag பிளஸ் வந்து Agயா ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சோ ஆல்டிஹைட் இஸ் ஆக்சிடைசிங் இட்செல்ஃப், ஓகேங்களா. அப்படி பார்த்தா ஆல்டிஹைடு இருக்கிற இடம் ஆசிடா மாறினது ஆப்ஷன் ஏ ஆர் டி. ஆனா கீட்டோன் டிஸ்டர்பே ஆகாது. அப்ப கீட்டோன் டிஸ்டர்ப் ஆகாம ஆல்டிஹைடு ஆசிடா மாறினது ஆப்ஷன் டி தான். புரிஞ்சுதுங்களா? எஸ். சரி, இன்னொரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இன்னும் 2023லயே ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்குமே நம்ம 2 வருஷத்தோட பேப்பர் பார்த்துருக்கோம். ஈஸியா தானே இருக்கு, கஷ்டமா எங்கேயுமே இல்லைங்களே, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்கணுங்கிற ஜெய் லெவல்லாம் இல்ல, நீட் ரிலேட்டிவ்லி ஈஸியா தானே இருக்கு கண்ணா. எஸ் மேம், எஸ் மேம். எஸ். ஸோ நம்ம என்சிஆர்டியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறதான் தாண்டி நம்ம நிறைய படிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ராக்டிஸ் தான். உங்களோட எக்ஸாம்பிள், இன்டெக்ஸ்ட், எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் விடாம சால்வ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஓகே மேம். ஓகே, ரைட். இப்போ மீடியம்ஸ்க்கு வந்து என்சிஆர்டிக்கும் மேலேயே கேட்காங்க மேம். என்னக்கண்ணா? மெயின்ஸ், ஜேஇ மெயின்ஸ்ல வந்து என்சிஆர்டி பேஸ்டா மட்டும் கேட்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கேட்காங்க. ஆமா, அது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். நீட்டை தாண்டி நம்ம ஜெய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் கண்ணா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, உங்களோட பழைய ஜெய் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் எடுத்து ஏதாவது ஒரு கைடு எடுத்து நீங்க த்ரூ அவுட் ஒர்க் அவுட் பண்ணும். அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே மேம், ஓகே. ஓகேங்களா. ஆனா இப்போ போன வருஷம் இந்த டைம் நீங்க எழுதுனீங்களே, அதுல எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இல்ல. அதாவது எக்ஸாக்ட் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணல மேம், அதான் மார்க் எடுக்க ஸ்கோர் பண்ண முடியல. ஓகே, ஓகே. ஆனா அந்த டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது ரொம்ப கஷ்டமும் இல்லைல்லக்கனா, புக்ல இருந்தது தான் நிறைய புக்கு அல்ல, அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான். நீங்க சொன்ன மாதிரி மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கோர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குல்ல சாமி, அதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஓகே மேம், ஷூர் மேம். இப்போ எந்த காலேஜ்க்குண்ணா நீங்க, என்ன கோர்ஸ்? மேம் நான் ஃபிசிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன் மேம். பட் இப்போ செகண்ட் செமஸ்டர் நான் வந்து போகல மேம். ஓகே, நீங்க பிஎஸ்சி கோர்ஸ் போறீங்களா? பிஎஸ்சி கோர்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்படிங்களா? எந்த காலேஜ்ல? ஓகே கண்ணா, ஓகே. எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க? காமராஜ் காலேஜ் மேம். ஓகே, சரி சரி கண்ணா, சரி. காமராஜ் காலேஜ் எங்க இருக்கு? தூத்துக்குடி மேம். தூத்துக்குடி காமராஜ் காலேஜ். ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். சரி கண்ணா, ஓகே. ஓகே சாமி, நீங்க இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, அது நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் அட்டன் பண்ணுங்க. ஓகே மேம், ஓகே மேம், ஷூர் மேம். சத்வதிகா, உங்களுக்கு எப்படி கண்ணா போயிட்டு இருக்கு? மேம் போயிட்டு இருக்கு மேம். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும் மேம். அதுக்கப்புறம் ரிவிஷன்ஸும் ஃப்ரீக்வெண்டா இருக்கணும் மேம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு சொல்றேன். என்ன சாமி, புரியல? ரிவிஷன்ஸ் நான் இன்னும் நிறைய பண்ணணும் மேம். சரி, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, சரிங்களா? ஓகே மேம். கவிராஜ், நீங்க எக்ஸாம் போயிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க 12th தானே? எஸ் மேம். எக்ஸாம் எல்லாம் விட்டுட்டு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றதே பெரிய விஷயம். தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கே உங்களை பாராட்டணும் கவிராஜ். நல்லா பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே கண்ணா, ஓகே. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சரி, மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் கெஸ், பாய். குட் நைட். தேங்க்யூ. பாய்.
மேம்